பனியால் சூழப்பட்ட அண்டார்டிகாவில் மெக்மெண்டோ ட்ரை வேலின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது. இந்த இடம் கம்ப்ளீட்டாக ஐஸால் கவர் பண்ணப்பட்டிருக்காது. சில இடங்களில் ஓப்பன் ஏரியாவும் இருக்கும், தரை பகுதியுமே உங்களால் பார்க்க முடியும். ஆனால் அது ஸ்பெஷாலிட்டியில் இந்த வேலியில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துல ரத்த ஊற்று இருக்குது. அதாவது ரத்த நிறத்தில் தண்ணீர் ஒரே ஒரு பகுதியில் இருந்து மட்டும் வெளியில் வரதை நோட் பண்ணுறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தோட அதை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் இந்த வேலிக்கு அடியில் ஒரு மிகப்பெரிய லேக், ஒரு ஆறு இருக்கதை அவங்க நோட் பண்ணுறாங்க. அந்த ஆறு உப்பு தண்ணி அதிகமாக நிறைந்தது. அண்ட் ஆற்றோட பெட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளி அயன் ஆக்சைடு இருக்கலாம். ரஸ்ட்ன்னு சொல்லுவோம்ல, துரு, அந்த மாதிரி அயன் ஆக்சைடு இந்த சால்ட் கூட ஒன்றா சேர்ந்து ரியாக்ட் ஆகி அதுதான் இந்த சிவப்பு நிறத்தை கொடுக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. பட் அது கூடவே சேர்ந்து இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கண்டிஷன்லையும் இங்கே உயிருள்ள மைக்ரோப்ஸ் இருக்குது, குட்டி குட்டி நுண்ணுயிர்கள் இருக்குது. மற்ற மைக்ரோப்ஸ் போல் இது ஆக்சிஜனை உள்வாங்காமல் சல்ஃபேட்ஸை தன்னுடைய ஆகாரமாக எடுக்குதாங்க. ஆக்சிஜன் சாப்பிடாத ஒரு உயிரினத்தை, ஒரு மைக்ரோபை இந்த குளிர் பிரதேசத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன எத்தனை உண்மைகளை அண்டார்டிகா ஒழிச்சு வச்சிருக்குன்னு தெரியலையே.